ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் சினிமாவில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்து இந்த படம் நான் பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போதே அந்த படத்துல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இவரோட முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ரெஸ்பான்ஸும் கிடைச்சிச்சு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்றத அந்த படம். அந்த படத்துடைய டைரக்டர் திரு ஆனந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி பாபு சார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் வந்துட்டு ஆக்சிஸில் ஆக்சுவலாக ஃபிலிம் பண்ணல. பட் நான் ஃபஸ்ட்டு கதை சொன்னது தேவ்கிட்ட. ஏன்னா மீசியம் முறுக்கில் நான் நடிச்சிருந்தேன். எந்த பேக்கப்பும் இல்லை நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறதுனால சும்மா நம்ம கதைலாம் வச்சுருக்கோம் எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஜெயண்ட் லீப். என்ன எதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் பண்ணலாமே அப்படின்னு அந்த ஒரு பயங்கரமான எண்ணத்தில் நான் தேவ் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப அப்படியே நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது டெல்லி பாபு சார் தூரத்துலேருந்து 2 பசங்களை அப்பா பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருந்தார். ரிப்பீட்டடாக இது நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்துட்டு சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சார் இந்த மாதிரி நான் சின்ன ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் சார். இப்போ மீசியம் இருக்குன்னு ஒரு படம் ஆதி நான் தம்பியாக பண்ணேன். அதுக்கடுத்து எனக்கு ஆனால் கனவு பெருசாக இருக்குது சார், எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த படத்தில் எப்படி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அறத்தை பற்றி கடைசியில் பேசுகிறாங்களோ, எனக்கு படம் பார்க்கும்போது படம் தெரியல டெல்லி பாபு சார் தான். அங்கே முனிஷ்காந்த் சாரா டெல்லி பாபு சார் தான் தெரிகிறாரு எனக்கு. ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு அவர் கம்பெனிக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்றது வேற. யாருன்னே தெரியாத எனக்கு ஒரு கைடன்ஸாக, ஒரு மென்டராக, ஒரு அட்வைஸராக அவர் இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். அண்டு எனக்கு தேவ் வந்துட்டு ஒரு கூட பிறக்காத தம்பி மாதிரி. ஸோ டெல்லி பாபு சார் எல்லாருமே ஃபேமிலி. ஸோ நாங்கள் வந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் இன்டெப்டட் டு ஹிம். ஒரு பயம் இருக்கும்ல, நான் மிடில் கிளாஸ் தான் நானும். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது இல்லை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தைரியம் இருந்தது. அவர் வெங்கட் பிரபு சார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் படம் நினைவாகி அது வரும்போது இப்போ திடீர்னு யோசிச்சு பார்த்தா அவர் எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்றது தெரியுது. ஸோ என்ன மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்காரு. ஸோ ஐ ட்ரூலி மிஸ் டெல்லி பாபு சார் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். எங்கள் கூட வேலை பார்த்தவங்க எங்களோட தம்பிகள் எல்லாருமே வந்துட்டு இப்போது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இருக்காங்க. ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இஸ் நத்திங் பட் ஃபேமிலி. ஸோ துரையனா இருக்காங்க. ஸோ குட் ஷோ எல்லாருமே நாங்கள் அப்படியே கூட பழகி ஒன்றாவே இருந்தது. ஸோ படம் பார்த்துட்டேன். ஸோ வந்துட்டு டைட்டில்லையே ஃபஸ்ட் எடுத்த உடனே அதுவும் இந்த வருஷத்தில் ஃபேமிலி ட்ராமாஸை வந்துட்டு மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரிலேட்டபுளாக நிறைய இடத்துல என்னடா அது நம்ம ஒன்றுமே இல்லை. அந்த நான்லாம் காலனியில் தான் வாழ்ந்தேன். ஸோ அந்த வீடு பார்த்தாலே தெரிஞ்சிடும். டக்குன்னு அடுத்த செகண்டே நம்ம அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கனெக்டாக இருந்தது. ஃபிலிம் வாஸ் ஒண்டர்ஃபுல் வாட்ச். அதுவும் கடைசி 40 minutes வாஸ் வெரி எமோஷனல். அண்ட் விஜய் மேம் வந்து சென்னை 28லேருந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஐ பீன் சீயிங் அண்ட் ஐம் வெரி பிக் ஃபேன். சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேம். முனிஷ்காந்த் சார் எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு ஃபிலிம். அண்ட் ஐ லவ் த மியூசிக். ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா நான் கூப்பிட போகிற நபர் வந்து என்னோட சின்ன வயசில் அவரோட டேரக்டராக வந்து அவருடைய படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். இன்னமும் கேடிவி திறந்த இவருடைய படங்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த படத்தை பார்த்துறோம். இப்போ சமீபமாக நடிகராக வெவ்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து நம்மளை எல்லாரும் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டைரக்டர் சுப்பிரமணியம் சிவா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது வாழ்க்கையில் சில பேரை பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சனாவையும் அம்மாவையும் நீங்கள் நினச்சாலே நல்லது நடக்கும். நீங்கள் வேணால் நாளைக்கு இவங்க 2 பேரையும் நினச்சிட்டு காலைல எழுந்திருக்க, அன்றைக்கி நாள் பூரா நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்கள். டெய்லி நினைக்கிறது 2 பேரையும். ஏன்னா தெய்வத்தினுடைய முழு அருள் பெற்ற 2 தெய்வங்கள். அவர்கிட்ட இருந்ததுக்கு மியூசிக் டைரக்டரு பிரணவ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் செட் பண்ணி, அதாவது லைஃப்பில் நம்ம முன்னேறணும்னா இணைய கைகூலிகளை ஒரு 10-20 பேரை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும்பா. 30 ரூபா ஒரு ட்வீட்டுக்கு. ஆமாண்டா, 30 ரூபா கொடுத்தா ஒரு ட்வீட் அடிக்கிறான் நம்மளை பற்றி சூப்பராக. டெய்லி 200-300 ரூபா கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அந்த இணைய கைகூலி பிரமாதமாக வேலை செய்கிறான். ஒரே ஆபத்து என்ன தெரியுமா? இன்னொருத்தவங்க காசு கொடுத்து என்ன திட்ட சொன்னான்னா அதையும் செஞ்சுருவான். இப்போ தான்டா காசு கொடுத்தேன் என்ன புகழ்ந்த, இல்லைண்ணே உங்களை திட்ட சொல்லி ஒருத்தர் காசு கொடுத்தாருண்ணான்றான். ஏதோ பொழைச்சா சேர்த்தான் நல்லபடியாக. இப்போ என்னென்னா, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன்னு ஒரு குறள் இருக்கு. எதிலிருந்தெல்லாம் நீங்கள் விலகுகிறீர்களோ அதனால் வருகின்ற துன்பத்திலிருந்தும் நீங்கள் விலகுகிறீர்கள்னு ஒரு குறள். பிரமாதமான ஒரு திருக்குறள். ஆனால் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில்
பணத்திலேருந்து நம்ம விலகவே முடியாது. வாழ்க்கையே வந்து பணம் சம்பாதிக்கிறது தான். எல்லா வரலாறுகளும் ராஜாக்களை பற்றியும் பணக்காரர்கள் பற்றியும் இருந்தது. ஆனால் கார்ல் மார்க்ஸ் தான் வரலாறை ஏழைகளுக்காக எழுதினார். ஏழைகளிலிருந்து உலக வரலாறை எழுதுவது. அந்த கார்ல் மார்க்ஸ் எவ்வளோ காசு கஷ்டப்பட்டார், அந்த மூலதனம் சாதாரண ஏழை மக்கள் எப்படி முன்னேறி வர்றதுன்றதான் மூலதனத்தினுடைய அடிப்படை. அந்த கார்ல் மார்க்ஸ் அதை எழுதின கார்ல் மார்க்ஸ் என்ன கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஜென்னியும் கார்ல் மார்க்ஸும். இதில் ஹீரோ பேர் கார்ல் மார்க்ஸ். படம் பூரா ஒரு காசு கஷ்டப்படுறது தான் அந்த கதை. ரொம்ப முனிஷ்காந்த் பிரமாதமாக பண்ணியிருந்தார். இயக்குனர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பேக்ரவுண்டில் அயோத்திதாசர்லாம் காட்டிருந்தாப்புல ஒரு சின்ன மிஸ்பாக்ஸில். அயோத்திதாசர் இருக்கார், சேகூரா இருந்தார், நல்லாவே இருந்தார். அதெல்லாம் ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு ஏழைகளை பற்றி அல்லது முன்னேறும் வர்க்கத்தை பற்றி அக்கறை இருக்கணும், ஒரு படைப்புக்கோ ஒரு படைப்பாளனுக்கோ. அது வந்து கிஷோர்கிட்ட இருக்குது. அடுத்தது அவர் மிலட்டூர் நன்றி போட்டிருந்தீங்க. ஏன்னா நான் வந்து மிலட்டூர், அம்மாப்பேட்டை, பாபநாசம் இந்த ஏரியாவில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்த ஏரியாக்கள், திருக்கருகாவூர் எல்லாம், தஞ்சாவூர் பக்கம், நீடாமங்கலம், இதெல்லாம். அந்த பேக்ட்ராப் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அடுத்தது இவங்க விஜயலட்சுமி, அவங்க ரொம்ப பிரமாதமாக அகத்தியன் பொண்ணுன்றதை பிரமாதமாக காட்டியிருக்காங்க. ரொம்ப அதாவது அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு எப்படி இருப்பாங்கன்ற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இதை விட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு கேரக்டர் கிடைக்கணும். இந்த ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமான கேரக்டர். அதனால் பணம் சம்பாதிக்கிறத பற்றி தான் இது. பணத்துக்கான போராடுறது தான். உலகத்தினுடைய 850 கோடி மக்களில் 800 கோடி பேர் ஏழைகள், மிடில் கிளாஸ் தான். அப்போ 800 கோடி பேரும் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். இதில் வந்து ஒரு 2000 வருஷம் 3000 வருஷமாக கடவுள்கள் வேறு இருக்காங்க. இவனும் இந்த 800 கோடி மக்களும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கான் பணக்காரன் ஆகணுன்னு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரில, எவனுமே முன்னேற மாட்டான். ஆனால் அந்த நம்ம வேண்டுவது நடக்கலைன்னா இன்னொரு கடவுள்கிட்ட போயிடுறோம். என்ன தான் சொல்லிகிட்டே இருப்பேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி ராகவேந்தரை கும்பிட்டு இருந்தோம், எல்லாம் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ஒன்றும் பண்ணல. அல்லது நம்ம சொந்த ஊர்லேயே இருக்கோம் ஒரு பெருமாள் கோயில், கும்பிட்டு பார்த்துருப்பாங்க நம்ம பாட்டன் அப்பெல்லாம். ஒன்றும் நடக்கலைன்னா திருப்பதிக்கு போயிடுறது. கடவுளை மாற்ற வேண்டியதான். நம்ம வேண்டுதல் நடக்கலைன்னா கடவுளை மாற்ற வேண்டியதான். ஏன்னா வேண்டுதல்கள் எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையை வச்சு தான். எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், பணம் வரணுன்ட்டு. அதனால் நேர்மை ஒரு ஆபத்தானது. ஏன் எல்லாம் ஏழையாக இருக்கான்னா அவன் நேர்மையாக இருக்கான். நேர்மையினுடைய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, உங்களை பணக்காரனாக்க விடாது. நீங்கள் எல்லோரும் தில்லாலங்கடி பண்ணால் தான் நீங்கள் பணக்காரன் ஆக முடியும். அதுக்கு வந்து நம்ம வியாபாரம், திறமை அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கோம். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நேர்மையிலிருந்து கொஞ்சம் விலகி போனால் தான் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அதனால் அறம், நேர்மை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றது, பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர்றதோடு வச்சுக்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் நேர்மையும் அறத்தையும் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கணும். இப்போ ஒரு பாட்டு இருக்குது முத்து படத்தில், ஒருவன் முதலாளியா, அதில் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கு நீ முதலாளி, கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு முதலாளின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஏழ்மையில் இருங்கன்ற சொல்ல வருதுன்னு வைங்களேன். அதை எழுதின வைரமுத்து கோடீஸ்வரர், அதை பாடின எஸ்பிபி கோடீஸ்வரர், அதை வந்து இசையமைச்ச ஏஆர் ரஹ்மான் கோடீஸ்வரர், இயக்குன கேஎஸ் ரவிக்குமார் கோடீஸ்வரர், அதை பாடின சூப்பர் ஸ்டார் கோடீஸ்வரர். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் தான் நிம்மதின்றாங்க. இதெல்லாம் கைத்தட்டலுக்காகவும் நம்மளை சமநிலையில் வச்சுக்கிறதுக்காகவும் உள்ள பாடல்கள். அதையெல்லாம் கருத்தாக போய் எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கை லட்சியம் பணம் சம்பாதிப்பது, அதன் மூலமாக உங்கள் குடும்ப குட்டியை நல்லா இருக்கிற வைக்கிறது, அடுத்தது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றுறது. அந்த பணத்தால் குறைந்தபட்ச நன்மை என்னென்னா கூட இருக்கிறவங்கள்ட்ட கடன் கேட்காமல் இருக்கலாம். அதுக்காவது நம்ம சம்பாதிச்சுக்கிட்டோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ஊனமுற்ற பாப்பா வருது, ஸ்பெஷல் சைல்டு. அதுதான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குது. அந்த டைரக்டர் வந்து
அது வந்து உடலால் ஊனமாக இருக்குது, மனசால் ரொம்ப ஒரு மேன்மையாக இருக்காங்கன்றது அழகாக காட்டினாரு. எனக்கு அங்கெல்லாம் கண்ணீர் வந்துடுச்சு. கடைசி 20 நிமிஷம் ரொம்ப நல்லா இருக்குது படம், ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய மனித நேயத்தோட சிறந்த கருத்துக்களை நீங்கள் படத்தில் சொல்லணும். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதியவர்களை அறிமுகப்படுத்துறது வந்து ஆர்வி சௌத்ரி சார், சிவி குமார், அடுத்தது டெல்லி பாபு, இவங்கெல்லாம் புதியவர்களை அறிமுகப்படுத்துவாங்க. அந்த வரிசையில் டெல்லி பாபு சார் இருந்தது தான் இன்னும் நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருப்பார். இருந்தாலும் தேவும் துறையும் அந்த பணியை தொடர்ந்து செய்யணும். இன்னும் மிகச்சிறந்த படங்களை எடுத்து மிகச்சிறந்த புதியவர்களை நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி, இந்த தெய்வங்களுக்கும் நன்றி. பிரணவ் டே கை தட்டுங்கடா, பிரணவ் மீண்டும் சொல்கிறேன், வாழ்த்துக்கள் பிரணவ். நன்றி. குரல் இருந்திருக்கு, பாடல்கள் மூலிமா வந்து பயங்கரமாக நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ சமீபமாக இவருடைய குரல் வந்து நம்ம ஊர் தாண்டி பக்கத்து ஊரான கேரளாலையும் போய் நிறைய முக்கியமான மலையாள படங்களில் இவரோட குரல் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். திருமிகு ஆண்டனி தாசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அரங்கம் நிறைந்திருக்கின்ற ஆளுமைகள் அனைவரையும் வணங்குகிற சார். யா சார் திரிக்கிறிய? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையை நான் பார்க்குறதில்ல. பத்திரிகை ஊடகத்துறையவும் எங்களெல்லாம் வாழ்த்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்களையும் எல்லோரும் இந்த வேலையில் நான் நன்றி அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே டெல்லி பாபு சார் சொல்கிறாங்க, நானும் சொல்லிடுறேன் என் கடமைக்கு. சத்தி சார் அவர்களுடைய படத்தில், உரிமையின் படத்தில் நான் பாடியிருக்கிறேன். இந்த ஆக்சிஸ் கம்பெனிக்கும் எனக்கும் உரிமையில் ஆரம்பித்து இன்றைக்கி மிடில் கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய எங்கள் சந்தோஷ் சாருடைய பற்றையிலேருந்து வந்த அருமை தம்பி பிரணவுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொதுநலமாக நீங்கள் நிறையா படம் மியூசிக் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னை பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எங்களெல்லாம் வாழ்த்தி எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிற எங்களுடைய சிற்பி சந்தோஷ் நாராயண சாருக்கு என்றைக்கும் குடும்பத்து சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் பாடின பாட்டை எழுதின பாடலாசிரியர் மோகன் ராஜாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் அன்பை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பாடியிருக்கிற பாடகர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களை எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு எப்போவுமே எங்களுடைய நன்றி. ஆனால் ஒரு 2 வரையும் அந்த பாட்டை பாடிட்டிங்கன்னா நாங்கள்லாம் இது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் இதில் போய் பாட்டு பாட சொல்லி லீக் பண்ண சொல்கிறாங்களே, பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாடலாமா கேட்டேன். அப்படியா? இசையமைப்பாளரோட ஒப்புதலோடு அதெல்லாம் பாடலாமா? அப்போ நான் பாடணும்னா நான் வந்து என்னோட அவர் சேர்ந்து பாடினாருன்னா கொஞ்சம் பெரிய சப்போர்ட். ப்ரோ நாங்கள் சந்தோஷ் சாருடைய பற்றிலேருந்து வந்தவங்க, எப்படின்னு எங்கள் திறமையை காட்டணும்ல, அதுக்கு தான் கூப்பிட்றேன் நான். அந்த செல்லு கொடுக்குண்ணே, லிரிக் அதில் இருக்குண்ணே. வாங்க வாங்க சும்மா சேர்ந்து பிரணவ் வாங்க வாங்க வாங்க. நீங்கள் தான் இன்னைக்கு ஏதாச்சும் பேசுங்க, நான் அந்த பாட்டை எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், கையெல்லாம் ஆடுது, பதட்டத்தில் என்ன செய்யுன்னு தெரியல. அதாவது ஒன்றுமே இல்லை, இந்த பாட்டை நல்லா எழுதியிருக்கிறாங்க. அதை நாங்கள் எந்த பட்டிலேருந்து வந்திருக்கோன்னு நிரூபிக்கிற மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பல்லவி தான் பாட போகிறேன், ஆனால் அந்த பல்லவியே ஒரு ஃபுல் பாட்டு மாதிரி இருக்கும். இவ்வளோ லென்த்தாக எப்படி ஒரு பல்லவி இவ்வளோ அழகாக சூப்பராக மனசில் இறங்குறது மாதிரி அதுக்கு மெட்டமைக்க முடியும் அப்படின்னு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு பிரணவ். அதே மாதிரி அதுக்கு தப்பு கொடுக்குற மாதிரி என் நண்பர் மோகன்ராஜா சரியான வார்த்தைகள் எழுதியிருக்கிறாங்க. நான் அந்த வேலையில் 2 பேருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்டில் நானும் ஒரு ஆளாக இருந்ததுக்கு. கண்டிப்பாக தாளத்துக்கு என்ன செய்கிறது? நீங்கள் பாடுங்க, சும்மா அப்படியே இந்த மாதிரி ஃபீட்பேக் ஏதாச்சும் பண்ணுங்க, நான் சேர்ந்து பாடிட்டு வரேன். வேணாமா? பில் 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 பில்லோ பிஸ்ஸு வாட்டு கண்ணு தெரிய முடிஞ்சது. பில் 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 பில்லோ பில்ஸு பிரச்சனையில் பார்ப்போம் ப்ளஸ் என்னன்னு கேளு பாஸு. நாங்கெல்லாம் மிடில் கிளாஸு, கொசுவோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு சில நாள் தூக்கத்தை விட்டு ஃபேனோட சத்தம் கேட்டு படிப்போமே புதுமெட்டு. ஆனாலும் இந்த லைஃபு தான் கெத்துன்னு சொல்வோம், மனக்கோட்டை கட்டி கிங்க வாழ்வோம். இருப்பதை வச்சுக்கிட்டு மச்சு சிரிக்க
சிரிக்க ட்ரை பண்ணும் மனம் பாரு தெளிவான குழப்பண்ணங்க ஆனா எங்க லைஃப் ஜோரு சர்தாம்போ சார் மைக்கில் கொஞ்சம் பாடுங்க சேர்ந்து சர்தாம்போன்னு லைஃப ஓட்டும் கேங்குங்கோ சலிப்பெல்லாம் சமாளிச்சு சக்சஸ் பண்ணும் டீமுங்கோ வந்தாலும் வரலனாலும் நாங்க ஆல்வேஸ் வெயிட்டுங்கோ மிடில் கிளாஸ் சேலஞ்ச் எல்லாம் கையை விடவும் ஹைட்டுங்கோ எவ்வளோ பெரிய பல்லவி பாருங்க. நன்றி. உண்மையிலே இந்த நான் ஸ்டுடியோக்குள்ளே போய் பாட்டை கேட்டவுடனே சாருடைய ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கள்லாம் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி இண்டிபெண்டனா எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத சாரோட பயணித்து நான் பக்கத்தில் இருந்து பார்த்தவன். ரொம்ப சந்தோஷம். பற்றையை உருவாக்கி கொடுத்தவருக்கும் பற்றையில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. இந்த படத்தை 21ஆம் தேதி போய் எல்லோருமே திரையில் பார்த்து எங்களை வாழ்த்தணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி. நன்றி ப்ரோ. நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வந்து இவரோட கவுண்டர்ஸும் இவருடைய காமெடியும் இருந்திருக்கு. ஸோ இரவு நேரங்களில் நம்ம எவ்வளவோ வேலை செஞ்சு முடிச்சு டயர்டாக இருக்கும்போது இவரோட ஹியூமர் சென்ஸ் எல்லாம் வந்து டிவிலையோ இல்லை ஓடிடிலையோ ஃபோன்லையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்க்கும்போது இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பயங்கரமான என்டர்டெய்னர் குரேஷி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டெல்லி பாபு சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஓமை கடவுளை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ வந்து நான் எடுத்தேன் ஒரு சேனலில், அவங்களோட அந்த மூவி டீமை. அப்போ நான் போய் கேட்டேன், சார் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார், நான் அந்த மாதிரி சேனலில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ சார் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் ஒரு 30 நாளில் ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த படத்துக்கான ஒரு கால் வந்து கூப்பிட்டாங்க. ஒரு நல்ல ரோலில் இருக்குது பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் அது கிடச்சது. ரொம்ப சந்தோஷம் ஓவரால் அந்த படத்தில். ஒரு முனிஷ்காந்த் சாரை பற்றி ஏதாவது சில வார்த்தைகள், ஏன்னா அவரோட தான் நிறைய சீன்ஸ் உங்களுக்கு இருக்குது. முனிஷ்காந்த் இருக்கட்டும், அந்த நாசர்னு ஒருத்தர் இருப்பார் எங்க சார், அந்த ஒரு கோஆர்டினேட்டர் ஒரு ஜென்டில்மேன் இருப்பார், இருக்காராம். ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ சரி நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போகிற தம்பி நீங்கள் வந்துருங்க வேறு லெவலில் இருக்குது அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி நான் உள்ளே போனேன். உள்ளே போகும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னார், அடுத்த சிவகார்த்திகேயன் வந்தாச்சு அப்படின்னாரு. இப்போ ஒரு 20 பேர் பேசியிருக்காங்க. யாராவது என் பேரையோ இல்லை அந்த ஆட்டோக்காரருக்கு யாரு ஒரு ஆள் இப்போ தெரியாது நம்ம பேர் சில பேருக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு பையன் வந்தான் இது ஓகேனால அப்படி அந்த மாதிரி இருக்குது அவர். இதனால தான் நான் கூட யோசிப்பேன், முனிஷ்காந்த் எப்போ வந்து கதையின் நாயகன் கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து ஐயோ சார் நீங்கள் வர எதையாவது கிளப்பி விட்றாதீங்க சார் நமக்கு இதெல்லாம் தட்டாவது. நான் யோசிப்பேன் ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை உண்மையிலே வந்து அவருக்கு அது ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லையா, இல்லை வந்து காமெடி ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கு இவருக்கு பாட்டுக்கு போட்டு ஓட்ட மாட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு படத்துக்காட்டி 1 வருஷம் வெயிட் பண்ண வருஷம் நம்ம அந்த அதுதானே சார். அதேதான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோன்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டி அதை பண்ண முடியாது அப்படின்னு அதனால இருக்குமோன்னு தெரில. அதனால அவர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். முடிச்சு போகும்போது அவர் பேசுகிறேன். பட் டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே நாங்கள் இப்போ டெலிவிஷனில் பண்ணுறோம், நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா காமெடி பண்ணுறீங்க, நல்ல ஒரு ஐடியாவாக நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அது பிக் ஸ்க்ரீன்லாம் ஏன் வரதில்லை அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக உண்மையிலேயே அது வேறையாக இருக்குது இது வேறையாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ரிப்பேர்டு ஒர்க்காக இருக்குது. அது ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை நம்ம வந்து ஒரு உள்வாங்கி அதுக்கு மேலே போய் பண்ணும். இப்போ டெலிவிஷன்னா ஸ்பாட்டில் டக்குன்னு நமக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருந்தால் அது பண்ண முடியும். பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அது வந்து நான் கிஷோர் அண்ணங்கிட்ட போனதுனால ஏதோ தப்பிச்சேன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு நாளே வந்து ஒரு ஸ்கிரிப்டோடு இருந்து இதான் இதை பண்ண போகிறீங்க இதான் பண்ண போகிறீங்க எல்லாம் பக்காவாக வந்து இது எங்களை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ணவரில் வந்து முனிஷ் அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன். ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு உண்மையிலே ஹீரோ மாதிரியே இல்லை, ரொம்ப ஜாலியாக இருப்பார். டக்குன்னு நான் தம் அடிச்சுட்டு பாதி வச்சு அதை எடுத்து அடிப்பார். ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு கை. அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்புறம் மேம் கூட எனக்கு வந்து பெருசாக காம்பினேஷன் இல்லை, பட் அவங்கள எனக்கு தெரியும். அப்புறம் முனிஷ் அண்ணன், அப்புறம் கோடாங்கி ரிவ்யூஸ் அவர், அப்புறம் அந்த ஒன் அண்ட் ஒன்லி த ரியல் ஓஜி ராதா ரவி சார் கூட இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு செம்ம ஃபன் பண்ணார். எங்களுக்கு ஒரு 11 நாள் ஒரு 12 நாள் அவர் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா யாரையுமே கலாய்ச்சிக்க மாட்டோம், பட் அவர் வந்தாருன்னா செட்டில் எல்லாரையும் கலாய்ப்பார். சுதர்சன் சார்லாம் வச்சு வாங்குவாப்புல வேறு லெவலில். அது அந்த தம்பி வந்து பொண்ணுங்க கொஞ்சம் அழகாக இருந்தால் ஒரு மாதிரி கேமரா ஆங்கிள் செட் பண்ணுவான், நம்மளை கண்டுக்க மாட்டேன் அந்த மாதிரி பேசுவார். அது மாதிரி ரொம்ப சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிபிளாக இருக்கும் அவர் சொல்கிறதுலாம். ஒரு வாட்டி ஒரு ஷார்ட்டை கொஞ்சம் சீட் பண்ணி எடுக்கிறோம் சார், கொஞ்சம் அப்படி வாங்க சார் டக்குன்னு வந்துருங்கன்னா ஃபஸ்ட்டு கேமராவே மூவ் ஆகலை. அதுக்கு அவர் சொன்னார், இது ஃபஸ்ட்டு கேமராவை மூவ் பண்ணுங்க தம்பி, அப்புறம் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்க. வண்டலூரில் சாப்பிட்றதுக்கு இங்கே வாயை திறந்துட்டு போக முடியுமா? மிரண்டுட்டேன் நான். என்னடா மனுஷன், என்னடா இப்படி ஒரு ஸ்கில்லான ஒரு எப்பேற்பட்ட ஒரு பஞ்சை வந்து அசால்ட்டாக அடிக்கிறாரு. ஸோ அவர் கூடலாம் ஒர்க் பண்ணது நிறைய எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் கோடாங்கி ரிவ்யூ சார் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்புறம் வந்து இவங்க
இது பூர்ணேஷ், ஐயோ அது வேறு அப்படி சொல்லக்கூடாது, ஜெயம் ரவி சார் கூட ரவி மோகன் சொல்லாமல் விட்டுலாம், இவர் வந்து இப்போ தேவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேவ் சார் அண்ட் துரை சார் டிடி காம்போ. ஜென்ரலாக ஒரு டிடி காம்போனா வந்து குடிக்கிறவங்கள பிடிப்பாங்க, இவங்க நடிக்கிறவங்கள பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அற்புதமாக அந்த வகையில் எங்களுடைய இந்த க்ரூ வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம். அவங்க கூட அந்த இது ப்ரொமோஷன் அப்போ தான் நான் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஜாலியாக பழகுனாங்க. ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து அதான் மிடில் கிளாஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் இருக்கும். அது இல்லாமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் அப்போ சொன்னாங்க நவம்பர் 21 நம்ம படம் மட்டும்தான் வருது, வேறு லெவலில் இருக்கும்னாங்க. 3 நாளில் டப்புன்னு மாஸ்க்குன்னு ஒரு படம் வருதுனாங்க. அடுத்து ஒரு 2 நாளில் தம்பி இப்போ தான் இன்னொரு படம் வருதுனாங்க. இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு டீசர் பார்த்துட்டு வரேன், நவம்பர் 21 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 படம் 6 படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா படமே வந்து ஒரு உழைப்பு போட்டு தான் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து நல்லா கொண்டாடுங்க. பட் இந்த படம் எங்கள் படம், நான் அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். உண்மையிலேயே நிறைய பேர் மனசை பிடிக்கும், நல்ல ஒரு படம். அண்ட் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிண்ணா, நன்றி. இப்போ அடுத்து என்னென்ன படங்கள் இந்த படம் வந்ததுக்கப்புறம் வாய்ப்புகள் நிறைய வரும்னு எதிர்பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி நீ பேசணும். இல்லை நான் நல்ல முறையாக கேட்குறேன். இல்லை அப்படிதான், உண்மைதான். நான் சொன்ன மாதிரி தான், டெலிவிஷன் வேறு இது வேறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பெரிய படங்கள், அப்புறம் வெப் சீரிஸ் இந்த மாதிரி பெருசாலாம் கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா வரும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இதில் பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணிட்டேன்ல, அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸ்கூலா பண்ணி காலேஜாடா? காலேஜ் படிக்கும்போதில்ல வெறும் கவர் ஒன்று எப்படி சுற்றிட்டே வந்தான். எதுக்குன்னா நெய் வாங்க வந்திருக்கான் கடைக்கு. விக்டி ஸ்டோரில் நெய் வாங்க வந்துட்டு நெய் வாங்கிட்டு இப்படியே வெளியே போகும்போது இப்படி தான் நான் கூட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் ரெடியாக இல்லைப்படா அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இருக்கும், அது 4-5 வருஷம் 3 years ஆயிடுச்சு. ஓகேங்களா, அது உண்மை. அப்போது அதே கடையில் நான் அதே ரோலில் தான் இருந்தேன். அப்போ இவன் வரான். இவன் எப்படி வந்தான்னா, இவன் வந்து நடக்கிறத விட ஓடுறது ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, அவன் வந்து நடந்து வரானா ஓடி வரானே தெரியல, எப்படி வந்தான் அண்ணாண்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு வந்தான். என்னடா இப்போ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு. ஐயோ ரொம்ப தப்புனா, அப்போனா அப்படி கேட்டிருக்கவே கூடாது, ஸோ ஸ்டூபிட் அந்த மாதிரிலாம் சொன்னான். சரிப்போ அப்படின்னு அனுப்பிட்டேன். அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. பையன் ரொம்ப நல்ல பையங்க, யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கெலாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது, போங்க மேடம்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்புறம் அங்கேருந்து மெதுவாக வந்து ஒரு யூடியூப் ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்தான். இதில் நான் மியூசிக் பண்ணது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு கேட்டால் பயங்கரமாக இருந்தது. ஒரு குவார்டரில் ஒரு பீஸ் பண்ணியிருந்தான். அப்போ தான் அந்த கால் நடந்துச்சு. அப்புறம் வந்து விக்டர்கிட்ட சொல்லி, விக்டர் அவனுக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுறான் விக்டர், என்ன ஆச்சு தெரியல, நம்ம திட்டினது அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் போல் அப்படி. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இன்னும் திட்டினேன், அது நான் இப்போதைக்கு போடான்னு சொல்லிட்டேன். ஓகே, அது செம்மையாக இருந்தது அந்த மியூசிக். எனக்கு அன்றைக்கி வந்து அப்பா செம்மையாக இருக்கே, என் கூட ஒர்க் பண்ணியாடா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு கர்ணன்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணால் அந்த இன்டர்வெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து இப்போ வாழை, கல்கி, பாரிஸ் ஜெயராஜ், ரெட்ரோ எல்லாமே என்னோடய எல்லா படத்துலேயும் ஒரு எப்படி ரத்தீந்தர் சொன்னார்ல அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற. ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், ஃபைல் நேமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஸ்கில் கிடையாது. மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து. அண்ட் அந்த இப்போ ரெட்ரோவில் கூட அந்த கடல்லேருந்து உள்ளே போயிட்டு வருவார்ல, அந்த சீக்வென்ஸ் வந்து பிரணவ் தான் அந்த சீக்வென்ஸோட. அப்புறம் ஜிகர்தண்டா XXXலாம் செம. கல்கியில் வந்து அந்த வீரான்னு ஒரு சாங் அண்ட் தீம் வரும்ல, அது கர்ணனில் அந்த இன்டர்வல் போர்ஷன். அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து ஒரு பயங்கரமான பெட் க்ரியேட் பண்ணி எனக்கு ஒரு வெரி ஃபியூ அசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து நிறைய மியூசிக் ப்ரொடியூஸே பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக நானே பண்ணிடுவேன், ஏதாவது ஒரு 2 வேலைக்கு தான் இருக்கும். நானே எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர் எல்லா வேலையும் வீட்லேயே பார்த்துட்ருப்பேன். வெரி ஃபியூ பீப்புள் தான் என் கூட ஒர்க் பண்ணி மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி சேர்ந்து நம்ம அப்படி ஒர்க் பண்ணுவோம். அதுமாதிரி வெரி ஃபியூவில் நிறைய பண்ணது பிரணவ் தான். ஸோ இட்ஸ் பீன் நடுவில் டீ குடிக்க போயிட்டாங்க. ஸோ யா, இது ஐயோ அந்த ஈவெண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், ரொம்ப சாரி. படத்தை பற்றி பேசிடலாம் வாங்க சார். எனக்கு வந்து ஒரு வாட்டி டில்லி பாபு சார் கால் பண்ணேன். எனக்கு யாரெல்லாம் தெரியாது, நான் வந்து ப்ரொடியூசர் டில்லி பாபு. அப்போ ஏர்லி டேஸ் நினைக்கிறேன், மரகத நாணயம். ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் அது மரகத நாணயம். அடுத்த 2-3 செகண்ட் ஃபிலிம். அப்போ தான் ரொம்ப ஏர்லி டேஸ். அப்போ கால் பண்ணி என் கூட ஒரு மியூசிக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், திபு நீனன் தாமஸ்ன்னு சொல்லி. அவர் வந்து
அவர் உங்கள் அசிஸ்டன்ட் தானா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பேர் ஒர்க் பண்ணலன்னு தெரியும். அப்போ கேட்டார். நான் சொன்னேன் ஆமாம் செம்மையாக இருக்கும், இப்போ விட்டிங்கன்னா அப்புறம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன். அண்ட் திபுஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் மரகத நாராயண். அதனால எனக்கு ரொம்ப நான் வந்து ஃபோன் பண்ணி திபு பேசிட்டியா அவங்க ப்ரொடியூசர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் சாரோட பேசினதில்லை. பட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் எப்படி அது அமையுதுன்னே தெரில. என்னோட வேர்ல்டுக்குள்ளேருந்து அவங்க திருப்பி ஸ்பெஷலான டேலண்ட்ஸை வந்து இந்த ஸ்டேஜ் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் நான் ஆக்சுவலாக முனிஷ்காந்த் அவர் அப்புறம் விஜயலக்ஷ்மி இவங்கெல்லாம் வந்து ஹசில் மேக்ஸில் இருக்காங்க. எவ்வளோ வருஷமாக ஓடிட்டே இருக்கும். டெய்லி வரோம் கவர் தூக்கிட்டு ஓடிட்டே தான் இருக்கும். அது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிது ரொம்ப ஹாப்பி எனக்கு. தேங்க்யூ. அவங்க மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் திலீப் பாபு அவர்களுக்கு அண்ட் அதோட ஜேர்னியை எடுத்து நடத்துகிற துரை அண்ட் தேவ் 2 பேருக்கும். அப்பாடா ஸ்டேஜ் இதை பார்க்காம சொல்லுவேன் 2 பேர், ஏன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ட் நம்மளுடைய படம் இல்லாமல் ஒரு மேடையில் ஜாலியாக பேசுறது மாதிரி இருக்கிற ஒரு ஜாலி இருக்கு. அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படம் நான் பார்க்கல, இன்னும் நான் பார்க்க மாட்டேன், தேட்டரில் தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த இதில் பார்த்தா ஒரு மாதிரி அந்த பாப்கார்ன் இல்லை, அந்த ஒரு மாதிரி நான் ஆல்மோஸ்ட் டெய்லி படம் பார்ப்பேன் தேட்டரில். அண்டு தேட்டரில் பார்க்குற மாதிரி ஜாலியாக ப்ளீஸ் படம் எடுங்க அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இந்த படமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா, ஏன்னா சில பேர்லாம் நிஜமே சொல்லுவாங்க, பாதி பேர் கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டாங்க ஃபுல்லாக. அப்படியா? ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒரு என்கிட்ட வந்து மச்சி 6 சென்ஸ் பார்த்துட்டியா, அதில் ப்ரூஸ் வில்லிஸ் தான் பேய் அப்படின்ட்டான். ஏன்டா அப்படி சொன்ன, பார்க்கலடா அப்படின்னு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்கள் கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எதுன்னா எல்லாரும் வச்சு சொல்கிறத வச்சு ஃபுல் படமும் சொல்லிடலாம் போல இருக்கு. இல்லை சார், இதில் கேட்காதீங்க, கேட்கக்கூடாது. அப்படி போதும், படமே பார்த்த மாதிரி இருக்கு. இந்த படம் நல்லா பெரிய லெவலில் போகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சம் ஆஃப் த டைரக்டர்ஸ் வெரி க்ளோ. நான் அங்கேயே கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்கா, என்ன நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படிலாம் கேட்பேன். ராஜமுருகன்ட்ட கேட்டேன், சார் நிஜமாவே நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு.